ஏய் மச்சான், நல்ல அழகா லட்சணமா தாண்டா இருந்த. இப்ப ஏன்டா பைத்தியக்கார மாதிரி இருக்க? பைத்தியம் தான்டா, நான் பைத்தியம் தான். எனக்கு பைத்தியம் பிடிக்க யாரு தெரியுமா காரணம்? யாரு மச்சான்? யாருதான் மச்சான். என்னடா ஆச்சு, தெளிவா சொல்ல கேப்போம். ஏண்டி நைட்டு 2 மணிக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி ஆள காமிச்சுக்கிட்டு இருந்துச்சு, தூங்க வேண்டி பண்ணிட்டு இருந்த. என்ன சந்தேகப்படுறியா சாம்? சந்தேகமா? நானா? ஏண்டி நைட்டு தூங்காம என்ன பண்ணிட்டு இருந்தா கேட்டேன், இதை போய் சந்தேகப்படுறேன்னு சொல்ற? இது எப்படி தெரியுமா இருக்கு? நைட் அந்நேரத்துல தூங்காம எவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, எவன்கிட்ட கால் பேசிட்டு இருக்க, அந்நேரத்துல எவன் கூட ஊர் சுத்த போனன்னு கேக்குற மாதிரி இருக்குடா. அடியே நான் அந்த மாதிரி கேட்கவே இல்லையடி. சரி, நைட்டு தூங்காம 2 மணிக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அதே 2 மணி வர தூங்காம விட்டு படம் பாத்துட்டு இருந்தியோ? ஏச்சி, குடும்ப பொம்பளை மாதிரியே பேசுற நீங்க. அப்ப நான் பஜாரின்னு சொல்ல வரியா? ஏமா நான் அந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லம்மா. நீ நைட்டு தூங்கு இல்ல கைத்த கட்டி தொங்கு, நான் இனி எதுவுமே கேட்க மாட்டேமா. என்னடா உன் நிலைமை? பிஜேடி மாட்டின வெட்டி கிளி மாதிரி இருக்க. நீ இந்த விஜெட்டி விட்டு தொலைய மாட்டல. சரி, நான் வாயாத்திரந்தா 7:30 வருது, அவ பேசட்டும். அவ பேசுறதுக்குலாம் என்னன்னா என்ன, வாட் இஸ் வாட் அப்படின்னு ரீப்ளே பண்ணாலும் சண்டை வராத நினைச்ச மச்சான். என்னடா ஆச்சு? இந்த டாப் நல்லா இருக்குல்ல, பச்சை கலர்ல சாணி மாதிரி. ஆமா, இந்த ஹேண்ட்பேக்கோட லெதர பாரு, எருமை மாட்டு தோல்ல செஞ்சிருப்பானுன்னு நினைக்கிறேன். நின்னு பேசும் போல. ஆமாமா. இப்ப ஏன் நான் எதை கேட்டாலும் ஒன் வேர்ட்லயே ஆன்சர் பண்றேன்? என் மேல இன்ட்ரெஸ்ட் போயிருச்சோ? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நான் வாயை திறந்தாலே வழங்க மாட்டேங்குது. நான் பேசினாலே சண்டை தான் வருது. அதுக்கு தான் நீ பேசுற எல்லாத்துக்கும் நான் ஒன் வேலையை ஆன்சர் பண்ணேன். ஓ, நாம வாழ்க்கையில வந்தாலும் உன் வாழ்க்கை வழங்காம போச்சு, நீ சொல்லாம சொல்றியோ? மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே.